உலகத்தில் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆனால் அதில் சில இடங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணினாலுமே கூட அதை பார்க்க முடியாது. ஸோ அந்த இடங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கலாம், ஆனால் அங்கே மனிதர்கள் போக முடியாது. ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி, சீக்ரெட்ஸ் இது எல்லாமே மறைஞ்சிருக்குது. ஸோ அதே போல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்திலே காணப்படுற ரொம்பவே ஐசோலேட்டடான, அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களை பற்றி தான். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் த குன்ஹான்னு சொல்லக்கூடிய இடம் சவுத் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. ஸோ இந்த ஐலண்ட் பார்த்தீங்கன்னா பூமியில் ரொம்பவுமே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம்னு சொல்கிறாங்க. அங்கே வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. ஐலண்ட் முழுக்க 250 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இந்த ஐலண்டுக்கு போக முடியுமான்னு கேட்டால் எஸ், போக முடியும். ஆனால் அதுக்காக ஒரே ஒரு கடல் பாதை மட்டும்தான் இருக்குது. மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அங்கே படகு போகும். என் கடல் சூழல் ரொம்ப கடுமை இருக்கிறதாலேயே வெளியிலிருந்து மக்கள் போகிறது ரொம்பவே ஆபத்தாக இருக்குது. ஸோ இந்த ஐலண்டில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சுற்றுப்புறத்துலேருந்து வெறுமனே தனிமையிலே தான் வாழ்கிறாங்க. அவுட் சைட் வேர்ல்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்குது. மொத்தமாக சொல்லணும்னா இது ஒரு ரியல் ஐசோலேட்டட் ஐலண்ட்னு சொல்லலாம். இங்கே மனிதர்களோட வாழ்க்கை அவுட் சைட் உலகத்திலிருந்து ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறமா பவட் ஐலண்ட், இது சவுத் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. ஸோ இந்த ஐலண்டை உலகத்தில் ரொம்பவே தனிமை நிறைந்த, அது மட்டும் இல்லாமல் பனியால் மூடப்பட்ட ஒரு இடம்னு சொல்லப்படுது. இது அண்டார்டிகாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் பற்றி சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே குளிராக இருக்கும். அடிக்கடி கடல் மற்றும் பனி சூழல் காரணமாக அங்கே மனிதர்கள் போக முடியாத ஒரு ஐலண்டாக இருக்குது. ஸோ இந்த ஐலண்டில் கடல் அலைகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அண்ட் கடல் பாதை மட்டும்தான் அங்கே போகிறதுக்கான ஒரே வழியாக இருக்குது. காற்று, பனி, ரொம்பவே குளிரான டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்க்குறப்ப அங்கே மக்கள் வாழ்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால இந்த ஐலண்டுக்கு போகிறது சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. சில நேரங்களில் படகு அங்கே போனாலுமே கடல் அலைகள் காரணமாக தரையை அடைய முடியாமல் இருக்குது. ஸோ இங்கே மனிதர்கள் இல்லை, ஆனால் சில உயிரினங்கள் வாழுது. சில கடல் பறவைகள், சீல் மாதிரியான கடல் விலங்குகள், பனி மற்றும் கடுமையான குளிர வாழக்கூடிய விலங்குகளை இங்கே பார்க்கலாம். ஸோ மொத்தமாக சொல்லணும்னா இந்த பவட் ஐலண்ட் அழகாக இருக்கும், ஆனால் மனித வாழ்வுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு ஐலண்ட்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அலர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்ட், இது கனடாவில் இருக்குது. ஸோ இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப குளிரான ஒரு பகுதின்னு சொல்லப்படுது. விண்டரில் -50°C வரை இருக்கும். என் சம்மரில் அதே மாதிரி அதிக அளவு வெப்பம் இருக்கும். ஸோ ஹியூமனோட சர்வைவல் லெவலுக்கு சேஃப் இல்லை இந்த இடம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா போலர் பேர்ஸ்களால் தான் சூழப்பட்டு இருக்கும். மனிதரோட பாப்புலேஷன் ரொம்பவே குறைவு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய ஐசோலேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். கம்யூனிகேஷனில் லிமிட்டேஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஃபோன், இன்டர்நெட் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் சப்ளை, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே லிமிட்டட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பிழை ஆனால் கூட நம்ம மொத்த லைஃபுமே டேஞ்சர் ஆகிடும். அண்ட் லைஃப் சப்போர்ட் இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருக்கிறது நம்ம லைஃபே இல்லாமக்கிடும். ஸோ இந்த பிளேஸில் இப்போ மனிதர்கள் எதுக்காக வராங்கன்னா, ரிசர்ச் பண்ணுறதுக்காக, சயின்ஸ்க்காக, மிலிட்டரி வேலைக்காக தான் வராங்க. ஸோ அதனால இது உலகத்தோட மோஸ்ட் நார்த்தன் ஹியூமன் செட்டில்மெண்ட்னு சொல்லப்படுது. இங்கே வாழ்க்கை கண்டிஷனும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். பல என்வாயன்மெண்ட்டில் ஹியூமன் சர்வைவலுக்கு ரொம்ப அதிகமான பயிற்சியும் ப்ரிப்பரேஷனும் தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்மியாக்குன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். உலகத்திலே ரொம்பவுமே குளிரான மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம்னு சொல்லப்படுது இந்த ஒய்மியாக்குன். ஸோ விண்டரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் -70°C வரை போகும். அங்கே இருக்கிற ஆறுகள் கூட ஃப்ரீஸ் ஆகிடும். ஸ்னோ ஸ்டோர்ம்ஸ், ஃப்ரோசன் ரோட்ஸ் இதெல்லாம் மனிதர்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி கோல்டை தான் சர்வை பண்ணுறாங்க. பேசிக்கான ரிசோர்ஸான உணவு, மெடிசின், ஃபியூல் இது எல்லாமே லிமிட்டட் பண்ணப்பட்டிருக்கும். வெளி உலகத்தில் எக்ஸஸ் ரொம்பவே குறைவு. நீங்கள் விண்டரில் வீட்டில் இருந்தாலுமே பாடிக்கு எக்ஸ்ட்ரீமான கோல்டு இருக்கும். ஸோ அதனாலே லைஃப் டேஞ்சரில் தான் இருக்கும். வெஹிக்கல்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணாத நிலைமையில தான் அங்கே இருக்கும். அங்கே இருக்கிற சின்னவங்கள்டேருந்து பெரியவங்க வர கட்டியும் எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுது. அதனால அவுட் சைடர்ஸ் இங்கே ட்ராவல் பண்ணுறது இம்பாசிபிள் லெவல் சேலஞ்சாக இருக்குது. மொத்தமாக சொல்லணும்னா இந்த வில்லேஜ் ஒரு ரியல் சர்வைவல் வில்லேஜ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயன் ஐலாண்ட்ஸ் பெசிபிக் ஓஷனில் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஐசோலேட்டடாக இருக்குது. ஸோ உலகத்தோட மேப்பில் தனிமையாக நிற்கக்கூடிய தீவுகள்னு சொல்லலாம். பாப்புலேஷன் ரொம்பவே குறைவு. 50 to 60 பேர் மட்டும்தான் இந்த இடத்துல வாழ்கிறாங்க.
ஸோ இந்த ஐலாண்டுக்கு போகிறதும் வாரதும் மந்த்லி ஒரு சப்ளை ஷிப் மட்டும்தான். என் டெய்லி லைஃப்பில் பேசிக் திங்ஸான உணவு, மெடிசின், ஃபியூல், கம்யூனிகேஷன் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி லிமிட்டட் பண்ணப்பட்டிருக்குது. இங்கே வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்திலேருந்து கண்டெக்ட் குறைவாக இருக்கிறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலும் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்குது. மாடர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்குது. அண்ட் ஹியூமன் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போடப்பட்டிருக்குது இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு. ஸோ டூரிஸ்ட்டுக்கு இங்கே போகலாம், ஆனால் கடுமையான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பிளானிங் பண்ணாலுமே இங்கே போக வெதர், சி கண்டிஷன், சப்ளை இஷ்யூஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியமாக இருக்கும். ஸோ மொத்தமாக சொல்லணும்னா இந்த ஐலாண்ட் ஹியூமன் ஐசோலேஷனுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக இருக்குது. உலகம் ரொம்ப பெரியதாக இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிற ஹியூமன் லைஃப் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி வெளி உலகத்திலேருந்து கட் ஆஃப் பண்ணப்பட்டு இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற இடம் MC மர்டர் ஸ்டேஷன் அண்டார்டிகாவில் இருக்குது. ஸோ அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்பவே குளிரான தனிமையான ஒரு இடங்கள்ல ஒன்றுன்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் ரொம்பவே குறைவாக இருக்கும், காற்று ரொம்பவே கடுமையாக இருக்கும். அண்ட் லொக்கேஷனில் ஹியூமனுக்கு போகிறதே ரொம்ப கஷ்டம். வருஷத்தில் சில மாதங்கள் மட்டும்தான் முழுமையாக டேலைட் இருக்கும், மற்ற நாள் எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். சில மாதங்களில் மட்டும்தான் சன்லைட்டை பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல யார் வாழ்கிறாங்கன்னா சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் தற்காலிகமாக அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. லிவிங் கண்டிஷன் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஹியூமன் சர்வைவலுக்கே ஒரு ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் தேவை. அண்ட் வெளி உலகத்துலேருந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி கட் ஆஃப் பண்ணப்பட்ட ஒரு இடம்னு சொல்லலாம். எமர்ஜென்சியில் ரெஸ்கியூ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். எக்ஸ்ட்ரீமான வெதரில் சின்ன மிஸ்டேக் கூட நம்ம லைஃபே காலி பண்ணிடும். ஆனாலுமே இந்த இடம் தான் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்டேஷன் சொல்லப்படுது. ஸோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே இந்த உலகத்தில் காணப்படுற ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்ட சில இடங்கள்னு சொல்லலாம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனாலுமே இன்னும் சில இடங்கள் மனிதருக்கு போக முடியாத, மனிதரோட உயிருக்கே ஆபத்தான இடங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இடங்கள்ல எது உங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக ஐசோலேட்டடாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.